தேவனுடைய வசனம் நீங்க தமிழ்ல சொல்லிருக்கீங்க, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ எதுல இருந்து நமக்கு விசுவாசம் பிறப்பிக்கப்படணும்? கிறிஸ்துவின் வார்த்தை இருந்துதான் நமக்கு விசுவாசம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எல்லாமே நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்களா, அல்லது கிறிஸ்து உலகத்துக்கு அற்புதங்களை செய்தார், உலகத்துக்கு இதை செய்தார், அதை தந்தார்னு சொல்லி ஒரு தவறான பேஸ்மெண்டான அந்த கிறிஸ்துவ சொல்லிட்டு இருக்காங்களா, அல்லது கிறிஸ்து எதுக்காக சிலுவைக்கு வரணும்? இந்த உலக ஆசீர்வாதத்தெல்லாம் தேவன் பரலோகத்திலேயே கொடுத்திருக்க முடியாதா? பூமிக்கு ஏன் இறங்கி வந்து நமக்குள்ள ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறாரே, அந்த சுவிசேஷத்தை நீங்க நான் அறிந்து கொள்ளணுமே. அந்த காரியம் தான் என்னதான்? விசுவாசத்தினாலே வரணுமே தவிர கிரியைகளினாலே நான் தசமபாகம் கொடுத்தேன், நான் ஊழியம் செய்தேன், நான் என் சபையை கட்டினேன் அப்படின்னு எந்த கிரியைகளினாலும் அந்த விசுவாசம் வந்துடக்கூடாது. அது ஏன்னா அது மாம்சத்தில் வந்த விசுவாசம். இன்னைக்கு இருக்கிற அநேக ஊழியர்கள் இந்த விசுவாசத்தை தான் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நீ சபைக்கு வா, நீ ஜோமன வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிரியைகளை கையில் எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் கிறிஸ்து நியாய பிரமாணத்தை, அதாவது கிரியைகளை அழிச்சிட்டாரு. அந்த நியாய பிரமாணத்தை நீதியை எப்படி நமக்கு கொடுக்கணும்ன்றதுதான் இந்த சுவிசேஷத்தை தேவன் என்ன பண்ண விரும்புறாரு. கேளுங்க, இது எப்படி உங்களுக்கு பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால தயவு செய்து இந்த 3 காரியத்தையாவது நீங்க ஃபவுண்டேஷனா எடுத்து இதை உண்மையா இதுல என்ன சொல்ல வராரு, சுவிசேஷம்னா என்ன, இந்த சுவிசேஷத்தை நான் கேட்டிருக்கிறேன்னா, இந்த சுவிசேஷத்தின் படிதான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓஹோ நான் இதுக்கு இன்னும் நான் கீழ்ப்படியல. ஏன்னா பைபிள் தாங்க சொல்லுது இந்த சுவிசேஷத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனா வேற ஒரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அது என்னது? பொய்யான சுவிசேஷம். அதுதான் என்னது? நன்மை தீமை, உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும், நல்லது பண்ணா நல்லது நடக்கும். இதுதான் சுவிசேஷமா சொல்லிட்டு இருக்காங்க.